இல்ல, முழுக்க முழுக்க கொழுப்பை நினைச்சிட்டு இருந்தோம். கொழுப்பு தான் பிரச்சனை, கொழுப்பு தான் பிரச்சனை, நெய்யை சாப்பிடாத, கொழுப்பு பண்டங்களை சாப்பிடாதன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இப்போ எல்லா உலகமும் எப்படி பார்க்க தெரியுமா? கார்போஹைட்ரேட் தான் பிரச்சனை. ஸோ காலையில் 5 இட்லி ஒரு பொங்கல், இப்போ எல்லாத்துக்கூடையும் வந்து விஜய் கூட பூஜா ஆகிட்டே இருக்கிற மாதிரி வடை கூட வந்து இட்லியோட வந்துடும். ஜோடி சேர்ந்து ஏன் அந்த வடையும் இட்லியும் சேர்ந்தே வருது? எப்போ கேட்டாலும் ஹோட்டலில் இட்லி வடை அப்படிங்கிறது எனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுக்குள்ள வணிகம் இருக்கலாம். இட்லி சாப்பிடும்போது ஒரு வடையும் சாப்பிட்டா அதில் கிடைக்கிற காசு வரலாம். ஆனால் வேற ஏதாவது மருத்துவ காரணமாக இருக்கான்னா தெரியல. எப்படி இருக்கலாம்னு தோணுச்சுன்னா, வடை மூத்தது. நம்முடைய இலக்கியத்தில் முதல்ல வடை வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் இட்லி 13ஆம் நூற்றாண்டில் தான் வந்துச்சு. எப்போவுமே ஒன்று இருக்குதுன்னா அதோட கொண்டு போய் நம்ம சேர்ப்போமே ஒழிய அதை தள்ளிட்டு இன்னொன்று எடுக்க மாட்டோம். சாப்பாடு விஷயத்தில் காலை உணவு இனிமேல் வந்து இந்த மாதிரி 5 இட்லி ஒரு சட்னி சாம்பார் இவ்வளோ கட்டி சட்னிலாம் சாப்பிட வேண்டாம். காலை உணவு நல்ல சுண்டல், நல்ல முளை கட்டின பயிறு, நல்ல முட்டை, ஒரு கைப்பிடி